Hello students, 12th chemistry carbonyl compounds and carboxylic acid 12th unitல இப்போ நம்ம preparation of aldehydes பார்க்கலாம். preparation of aldehydes அதாவது preparation of aryl aldehydes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மெத்தட் கொடுத்திருக்காங்க. இந்த லெசன்ல நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிங்க. இதெல்லாம் ஏன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா நமக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த லெசனில் முக்கியமான நேமிங் ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டால் கண்டென்சேஷன், கன்னிசாரோ ரியாக்ஷன், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 2026 பப்ளிக் எக்ஸாமில் கன்னிசாரோ ரியாக்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ரோசன்மன் ரியாக்ஷன் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, தேர்ட் வந்து செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சைனைட்ஸ். இந்த 3 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இதில் ரோசன்மன் ரியாக்ஷனும் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனும் முக்கியமான நேமிங் ரியாக்ஷன்ஸ். இப்போது ரோசன்மன் ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ ரோசன்மன் ரியாக்ஷனில் ஒரு ஆசிட் குளோரைடை வச்சு எப்படி ரெடியூஸ் பண்ணி ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரோசன்மன் ரியாக்ஷன். ரோசன்மன் ரியாக்ஷன் அப்படின்னாவே முக்கியமாக நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ஆசிட் குளோரைடு. ஆசிட் குளோரைடுனா ஒரு அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கலாம். ஒரு CH3COO இது வந்து அசிட்டைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாம் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ரெடியூசிங் ஏஜென்ட்டாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பெலேடியம், அதாவது PD, இதோட சிம்பிள் பெலேடியம். இந்த மெயினாக பெலேடியம் தான் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிடக்ஷன் ஏஜென்ட்டு. இது கூட ஒரு கேட்டலிட்டிக்கல் பாய்சன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கேட்டலிட்டிக்கல் பாய்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரியம் சல்ஃபேட், BaSO4. இந்த பேரியம் சல்ஃபேட் ஒரு கேட்டலிட்டிக்கல் பாய்சனாக யூஸ் பண்ணும். அது என்ன கேட்டலிட்டிக்கல் பாய்சன் அப்படின்னா, இந்த கேட்டலிஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை கொடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணக்கூடியது தான் கேட்டலிட்டிக்கல் பாய்சன். அதாவது அந்த கேட்டலிஸ்ட்டோட பவரை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்ட். ஓகேங்களா? இந்த ரோசன்மன் ரியாக்ஷனில் எப்படி இந்த அசிட்டைல் குளோரைடை ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிறாங்க, CH3COOCl. இதை வந்து பெலேடியம் கூட ட்ரீட் பண்ணுறாங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட். இது வந்து கேட்டலிட்டிக்கல் பாய்சன். இப்போது ரிடக்ஷன் தானே பண்ண போகிறோம். இது கூட H2 ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் H2. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து HCl வெளியில் போயிடும். மீதி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சு இது கூட ஜாயின் ஆகிக்கும். அப்போ பாருங்கள், CH3COOH ஆயிடுச்சா? இதுக்கு பேர் என்னது? எத்தனால். எத்தனால் அப்படி இல்லைன்னா மெத்தில் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அசிட் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து அசிட் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பேரியம் சல்ஃபேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த எத்தனால் வந்து ஃபர்தராக நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டு ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகாமல் இருக்கணும், இந்த பெலேடியத்தோட அந்த கேட்டலிட்டிக்கல் பவரை குறைக்கிறதுக்காக பேரியம் சல்ஃபேட்டை கேட்டலிட்டிக்கல் பாய்சனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோசன்மன் ரியாக்ஷனில் என்னது? ஒரு ஆசிட் குளோரைடு எடுத்து பெலேடியம் கூட ரெடியூஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஆல்டிஹைடு கிடைக்கும். இந்த ஆல்டிஹைட் ஃபர்தராக ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ரோசன்மன் ரிடக்ஷன். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனில் ஒரு அல்கைல் சைனைடை எடுத்து ரெடியூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஸ்டீஃபன் ரியாக்ஷனில் நம்ம எடுத்துக்க போகிறது ஒரு அல்கைல் சைனைடு. அல்கைல், ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தில் சைனைடு எடுத்துக்கலாம். CH3C ட்ரிபிள் பாண்ட் என். சைனைடு வந்து C ட்ரிபிள் பாண்ட் என்னாக தான் இருக்கும்.
சரிங்களா. மெத்தில் சைனைடு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா டின் குளோரைடு SnCl2 in presence of hydrochloric acid. இதுதான் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த அல்கைல் சயனைடை டின் குளோரைட் இன் presence ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு இமீன் கிடைக்கும். அது என்ன இமீன் அப்படின்னா, இங்கே ஒரு ஹெச் ரிடக்ஷன், என்ன அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே, இந்த இடத்துல ஒரு ஹெச், இந்த என் கூட ஒரு ஹெச் போய் ஜாயின் ஆகும். ஃபர்தராக இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த CH3CH வந்து நமக்கு ஒரு ஆல்டிஹைடாகவும், இந்த NH ஆல்ரெடி இருக்குது, இது கூட 2 ஹெச் சேர்ந்து NH3 ஆகவும் நமக்கு அமோனியாவை வெளியில் போயிடும். சரிங்களா. இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அல்கைல் சைனைடு. இப்போ மெத்தில் சைனைடு எடுத்துக்கலாம். CH3C triple bond N in presence of tin chloride HCl. இதை ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு இமீன் கிடைக்கும். CH3CH டபுள் பாண்ட் NH. இந்த இமீனை ஃபர்தராக நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணோம். H + OH-. இப்போ நமக்கு பாருங்க, இந்த ஹெச் கூட ஜாயின் ஆகிக்கும், ப்ளஸ் இந்த ஹெச்சும் இந்த ஹெச் கூட ஜாயின் ஆகிக்கும். இந்த OH போய் இந்த C கூட ஜாயின் ஆகிக்கும். பாருங்கள், CH3CHO ப்ளஸ் NH3. இப்போ நமக்கு ஒரு எத்தனால் ப்ளஸ் அம்மோனியா நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டீஃபன் ரியாக்ஷனில் ஒரு அல்கைல் சைனைடு எடுத்து டின் குளோரைடு இன் presence ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் நம்ம ரிடக்ஷன் பண்ணோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இமீன் கிடைக்கும். அந்த இமீனை நம்ம ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆல்டிகைடு கிடைக்கும். இதுதான் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சைனைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சைனைட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீஃபன் ரியாக்ஷனும் நம்ம சைனைடு தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஏன் தனியாக செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சைனைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அன்சாச்சுரேட்டட் அல்கைல் சைனைடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே சொல்கிறேன். CH3CH டபுள் பாண்ட் CH CH2CN. இது ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு எப்படி நேம் இருக்குன்னா 1 2 3 4 5 6 6 இருக்கிறதுனால 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸ் 1 2 3 4th பிளேஸில் டபுள் பாண்ட். ஸோ 4 ஈன் சைனைடு வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக வந்தால் அது நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் ஹெக்ஸ் 4 ஈன் நைட்ரைல் அப்படின்னு பேர். இப்போது நம்ம நார்மலாக வேறு ஏதாவது ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது போய் இந்த சைனைடை அட்டாக் பண்ணி நமக்கு ஆல்டிஹைடை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டபுள் பாண்டை தான் எடுப்புக்கு போய் அட்டாக் பண்ணும். மற்ற ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிட்டோன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் பாண்டு எலமெண்ட் தான் அல்கைன் தான் எடுத்திருக்கோம். அங்கே தான் நம்ம அல்கீன் எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? ஸோ செலக்டிவான ஒரு சில ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் மட்டும் எடுத்தோம்னா தான் நமக்கு இந்த டபுள் பாண்டை விட்டுட்டு இந்த சைனைட் குரூப்பை அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு இமீனாக மாற்றி அதுக்கப்புறம் ஒரு ஆல்டிஹைடாக மாற்றும். இதுக்கு என்ன செலக்டிவ் ரெடியூசிங் ஏஜென்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு ரிடக்ஷன் ஏஜென்ட் எடுக்க போகிறோம். இந்த டைஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன பண்ணோம்னா இந்த சிஎன்னை விட்டுட்டு இந்த டபுள் பாண்டை விட்டுட்டு இந்த சிஎன்னை மட்டும் அட்டாக் பண்ணும். சரிங்களா? பாருங்கள், இப்போது
டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட். DIBALH அப்படிங்கிறது டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட், இதுக்கு ஷார்ட் ஃபார்ம். இது கூட நம்ம ஃபஸ்ட்டு இதை ட்ரீட் பண்ணோன்னா இந்த C கூட ஒரு H N கூட ஒரு H ஜாயின் பண்ணி விட்டுருமா ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிகைடு கிடைக்கும். பாருங்கள், CH3 CH டபுள் பாண்ட் CH CH2 CH2 CHO 1 2 3 4 5 6 6 இருக்கிறதுனால ஹெக்ஸு 4th பொசிஷனில் ஈன் ஆல்டிகைட் இருக்கிறதுனால AL 4hex 4enol அப்படிங்கிற ஒரு ஆல்டிகைட் நமக்கு கிடைக்கும். அதாவது செலக்டிவ் ரிடக்ஷனில் ஒரு அல்கீன் சைனைடு எடுத்து நம்ம டை ஐசோ பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இது இந்த டபுள் பாண்டை அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு இந்த சைனைடை அட்டாக் பண்ணி ஒரு இமீனாக மாற்றி ஃபர்தராக அதை நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்கும். இதுதான் செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சைனைட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட், 12th கெமிஸ்ட்ரி யூனிட் 12 கார்பனல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடில் இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி அல்கைல் ஆல்டிகைட்ஸ் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைட் பார்க்கலாம். பென்சால்டிகைட்னா என்னது? ஒரு பென்சின் ரிங்கில் நமக்கு ஒரு ஆல்டிகைட் இருந்தால் அது வந்து பென்சால்டிகைட் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போது இந்த பென்சால்டிகைட் தயாரிக்கிறதுக்கு நம்ம புக்கில் ஒரு 3 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 நேமிங் ரியாக்ஷன்ஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து கேட்டர்மேன் ஸ்காட்ச் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது குளோரினேஷன் ஆஃப் டொலுவின் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது எஸ்டாட் ரியாக்ஷன் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டொலுவின் எடுத்துக்குவாங்க. அதாவது டொலுவின்னா என்னது? ஒரு பென்சின் ரிங்கில் மேலே ஒரு CH3 ஒரு மெத்தில் குரூப் இருந்தால் டொலுவின், அப்படி இல்லைன்னா மெத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லலாம். இந்த டொலுவின் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க? ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. எதை வச்சு ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க? நமக்கு ஜென்ரலாக தெரியும், சோடியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், இல்லைன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த மாதிரி எந்த ஆக்சிடைசிங் ரியேஜென்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா டொலுவினை ஆல்டிகைடாக மாற்றுறதுக்கு பதிலாக பென்சாயிக் ஆசிடாக மாற்றிடும், சரிங்களா? டைரெக்டாக. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட்ஸ். அதுக்கு பதிலாக மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. என்னது மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமைல் குளோரைடு அப்படிங்கிற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்குவாங்க. அது குரோமைல் குளோரைட்னா CrO2 Cl2 2 மாலிகுல் எடுத்துக்குவாங்க. இப்போது இதை இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபேட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய 2 H வெளியில் போயிட்டு இந்த CrO2 Cl2 வந்து இது கூட ஜாயின் ஆகிக்கும். அது எப்படி ஜாயின் ஆகும்னு பாருங்கள். பென்சின் ரிங் இருக்குது, இங்கே C 2H போச்சு ஒரு, ஸோ CH தான் இருக்குது. இது கூட இந்த CrO2 Cl2வை OCrOCl2 இந்த ஓவை தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க, சரிங்களா? இப்படி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு பென்சால்டிகைட் கிடைக்கும். இதில் எப்படின்னு மெக்கானிசம் எல்லாம் உங்கள் புக்கில் பெருசாக கொடுக்கல, அதனால் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணல, சும்மா ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நமக்கு ஃபைனலாக பென்சால்டிகைட் கிடைக்குது. எஸ்டாட் ரியாக்ஷனில் ஒரு டொலுவின் எடுத்துகிட்டு மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அதாவது குரோமைல் குளோரைடு கூட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டைசல்ஃபைடில் ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இந்த பென்சால்டிகைடில் டொலுவினில் இருக்கக்கூடிய 2 H ரீப்ளேஸ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக இந்த குரோமைல் குளோரைடு போய் ஆட் ஆகிக்குது. அதை ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு பென்சால்டிகைடு கிடைக்குது. இதுதான் எஸ்டாட் ரியாக்ஷன். அடுத்தது காட்டர்மேன் அண்ட் கட்ச் ரியாக்ஷனில்
இப்போ ஒரு பென்சீன் எடுத்துக்கிட்டு அதை வந்து பென்சால்டிகைடாக மாற்ற போகிறாங்க. இது நார்மலாக ஒரு பென்சின். இந்த பென்சினை இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இதுக்கு கேட்டலிஸ்ட்டாக என்ன எடுப்பாங்க? AlCl3 அலுமினியம் குளோரைடு, அப்படி இல்லைன்னா காப்பர் குளோரைடு, ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்குவாங்க. காப்பர் குளோரைடு இல்லைன்னா அலுமினியம் குளோரைடு எடுத்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு இந்த பென்சீன் வந்து பென்சால்டிகைடாக மாறிடுது, CHO. ஸோ காட்ரமேன் கட்ச் ரியாக்ஷனில் ஒரு பென்சீன் எடுத்து அது கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ப்ரெசண்ட்டில் AlCl3 இல்லைன்னா CuCl காப்பர் குளோரைடை வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி நமக்கு பென்சால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது குளோரினேஷன் ஆஃப் டொலுவின், அப்படி இல்லைன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் பென்சால்டிகைட் ஃப்ரம் டொலுவின்னு கூட கேட்கலாம். இதில் ஜென்ரலாக ஒரு டொலுவினை எடுத்து, டொலுவின் என்னது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பென்சின் ரிங்கு மேலே ஒரு CH3 இருந்தால் இது டொலுவின். இந்த டொலுவினை குளோரினேட் பண்ணுறாங்க, Cl2. இப்போது இது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பென்சைல் குளோரைடாக இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 H ரிமூவ், CH3யில் இருக்கக்கூடிய 2 H ரிமூவ் ஆகிட்டு இந்த Cl2 வந்து இங்கே போய் ஜாயின் ஆகிக்க போகுது. ஸோ அது பேர் பென்சைல் குளோரைடு. இந்த பென்சைல் குளோரைடை CHCl2. ஸோ இந்த பென்சைல் குளோரைடை ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணுறாங்க H2O கூட. இதுக்கு டெம்பரேச்சர் இருக்குது, 373 கெல்வினில் ஹீட் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஆல்டிஹைடு கிடைக்குது. பென்சால்டிகைடு கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, குளோரினேஷன் ஆஃப் டொலுவின், இதுதான் வந்து கமர்ஷியலாக பென்சால்டிகைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். இதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைட். இப்போது எவாலுவேட் யுவர் செல்ஃப் பார்க்கலாம். எவாலுவேட் யுவர் செல்ஃப் 2 இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஹேப்பன் when the following alkenes are subjected to reductive ozonolize. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அல்கீன்ஸை நாம் ஓசனலைஸ் மூலயமா ரிடக்ஷன் பண்ணோன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு 3 அல்கீன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரோப்பீன், 1 பியூட்டீன், ஐசோபியூட்டின். ஸோ இதுக்கு ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோப்பீன் எடுத்து அதை ஓசனைஸ் பண்ணுறோம். இப்போ ப்ரோப்பீனை ஓசனைஸ் பண்ணோன்னா இந்த டபுள் பாண்ட் கூட இந்த O3 சேர்ந்து ஒரு க்ளீவேஜ் நடக்கும்னு நான் நடத்தினேன் இல்லையா. பாருங்கள், அப்போ என்ன நடக்கும்னா CH3 CH, இங்கே CH2, டபுள் பாண்ட் இருக்கனால CH2. இப்போது இந்த O3 O இப்படி ஜாயின் ஆகும். ஃபர்தராக இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O ஜாயின் ஆகும். இதை நாம் ஜிங்க் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா க்ளீவேஜ் நடக்குமா? இது அப்படியே இப்படி டிவைட் ஆகும். இப்படி ரெண்டாக பிரிஞ்சு நமக்கு 2 காம்பவுண்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த CH3 CHO, CH3 CHO நமக்கு தனியாகவும், இந்த CH2O அதாவது CH2O, இந்த CH2O எப்படி எழுதலாம்? HCHO அப்படின்னு எழுதலாமா? இது ஃபர்தரா. ஸோ நமக்கு ஒரு எத்தனாலும் ஒரு மெத்தனாலும் கிடச்சிருக்கு. அதாவது அசிட்டால்டிகைடு ஒரு ஃபார்மால்டிகைடு, 2 ஆல்டிகைடு கிடச்சிருக்கு. இதே செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 1 பியூட்டைல். பியூட்டைல் அப்படின்னா, பியூட்டேன் அப்படின்னா 4 கார்பன் இருக்கணும். C ஃபஸ்ட் கொஸ்டினில் 1 டபுள் பாண்ட் இருக்கணும், அதான் 1 பியூட்டைல். ஸோ இங்கே CH2
இங்கே CH, இங்கே CH2, இங்கே CH3. இதை வந்து ஓசோன் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அதே தான் CH3, CH2, CHO, CH2O, இப்படி கிடைக்கும். இதை ஃபர்தராக ஜிங்க் கூட ட்ரீட் பண்ணோன்னா இப்படி க்ளீவேஜ் ஆகுமா? இப்படி க்ளீவேஜ் ஆகிட்டு CH3, CH2, CHO ஒரு ப்ரொப்பெனால் கிடைக்கும். ஒரு ப்ரொப்பைல் ஆல்டிஹைடு கிடைக்கும். இது கூட CH2O அதே தான் HCHO ஒரு ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐசோபியூட்டலின். இப்போ ஐசோ அப்படின்னா என்னென்னா ஒரு பியூட்டன்னா எத்தனை 4 கார்பன் இருக்கணும், பட் அதில் ஒரு பிரான்ச் இருக்கணும். இப்போ பாருங்கள் சி வச்சுக்கலாம். இங்கே ஒரு 4 கார்பன் ஆச்சு. ஐசோனா நமக்கு பிரான்ச்சஸ் இருக்கணும். அப்போ இதில் இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே CH2 2 3 4, இங்கே 1 2 3 4. அப்போ இந்த சிக்கு எந்த ஹெச்சும் தேவையில்லை. இங்கே CH3 வரலாம், இங்கேயும் CH3 வரலாம். இதை வந்து ஓசோன் கூட ட்ரீட் பண்ணும்போது எப்படி க்ளீவேஜ் ஆகும்? எப்படி பாருங்கள், எப்படி அட்டாச் ஆகும்? CH3 CH3 வருமா? இந்த இடத்துல O CH2, இங்கே O. ஃபர்தராக இது ஜிங்க் கூட ட்ரீட் ஆகும்போது இப்படி பிரியும். அப்போ CH3 CH3 இங்கே ஒரு O, COCH3 ப்ளஸ் CH2O. இது எப்படி எழுதலாம்? CH3 C டபுள் பாண்ட் O CH3 ப்ளஸ் HCHO. நமக்கு ஒரு அசிட்டோன், அதாவது ப்ரோப்பனோன் ஒரு மெத்தனால். நமக்கு ஒரு பியூட்டலினை நம்ம ஓசோனைஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு கீட்டோனும் ஒரு ஆல்டிஹைடும் கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் இந்த எவாலுவேட் யுவர் செல்ஃபோட சொல்யூஷன். தேங்க்யூ.